ஹலோ நண்பா, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆமாங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க, பல்லடம் வந்திருக்கிறோம். பல்லடம் நம்மளுக்கு இப்போது தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் சொந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலத்திலேருந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சொந்தமாகிட்டு இருக்குது. ஆமாங்க, வட மாநிலத்திலேருந்து வர ஹிந்திக்காரங்க எல்லாருமே இப்போ நம்ம நாட்டில் நல்லா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் சந்தைக்கு வந்திருக்குறோம். பாருங்கள், பல்லடத்தில் சந்தை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். எங்கள் ஒட்டுமொத்த உழவர் சந்தை வியாபாரிகளும் பக்கத்தில் இருக்குது. போக உள்ளூர் வியாபாரிகளோட சந்தைகளும் இங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காய்கறியெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தான். காலையில் 10 மணிக்கே எவ்வளோ ஷார்ப்பாக எல்லோரும் வந்திருக்காங்கன்னா, அப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ, நாங்கள் மார்னிங் போயிட்டோம். சரியான சில் கிளைமேட்டு. ஒவ்வொரு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருந்துச்சு. சரி, எப்பட்றா இந்த நாள் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புதுசாக ஃபீலாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நினப்பு இருக்க மாட்டேங்குது. ஏதோ நம்ம ராஜஸ்தான், பஞ்சாபு அந்த மாதிரி போன மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான். வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எப்படி அவங்க தான் இருப்பாங்க சுற்றி. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க தான், ஆனால் மோஸ்ட்லி ஆஃப் த இப்போல்லாம் வந்துட்டு ஹிந்தி பீப்புள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. பழங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே இங்கே கிடைக்கும். பழக்கடையில் விற்கிறத விட இங்கே கொஞ்சம் கம்மியான ரேட்டு. பேரம் பேசி வாங்கணும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பேரம் பேசுகிற திறமை இருந்துச்சு அப்படின்னா பேரம் பேசுகிற மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு போங்க. பார்த்திங்களா, மாதுளம்பழம்லாம் எவ்வளோ ரெடிஸாக இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏதோ மார்னிங்கே வந்தாச்சு. இன்றைக்கி மண்டே மார்னிங் எவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லோரும் இப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். பார்த்திங்களா, பழங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார வகைகள், சிப்ஸு, மிச்சரு, சேவு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளோட ஃபுட்டெல்லாம் நிறையா இங்கே இருக்குதுங்க. பல்லடம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பல்லடத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் முக்கியமான இடம் பல்லடம் சந்தை தான். பல்லடம் சந்தைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களாகவே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலேயே பதியும். இப்படி ஒரு சந்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த கூட்ட நெரிசலில் ஜாமானை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த ஃபீல்ட்லேருந்து நம்மளால் வெளியிலே வர முடியாது. ஒவ்வொரு வியாபாரிகளும் அவங்கவுங்க வியாபாரத்தை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா செட்டாக போட்டிருப்பாங்க. அந்த செட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு வருஷக்கணக்காக இங்கேயே கடை போட்டிருக்கிறவங்க. போக கீழே போட்டுருக்கிறவங்களும் ரெகுலராக இங்கே தான் கடை போட்டுட்ருக்கிறவங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எல்லோரும் வேலை பார்க்குறாங்கன்ட்டு. வாழைக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஐயோ, வாழைக்காய் பாருங்கள் எத்த தண்டி இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் வாழைக்காய் பிடிக்கும்? வாழைக்காய் பிடிக்கிறவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தாத்தா மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. என்ன வாங்க வந்திருக்கிறாரு? ஏதோ வாங்க வந்திருக்கிறாரு. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு எவ்வளோ இது கொட்டி போட்டிருக்கிறாங்கன்னு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை வாங்குவோம். ஏமா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுமா. கருவேப்பிலை அந்த அம்மா எப்படி ஒடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கருவேப்பிலை நம்மளாம் ஏரியாவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் திரும்பி கூட பார்க்குறது கிடையாது. ஆனால் வந்துட்டு இங்கே கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஒட்டிச்சு கொண்டு வந்து அதை ஒரு ரேட்டு போட்டு எப்படி விற்றுட்ருக்குறாங்க பாருங்கள்.
நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் முளைக்கத்தான் செய்யுது. ஆனால் யாரும் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இப்படி வியாபாரம் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறது கிடையாது. ஏதோ அதில் 10ல் 2 பேர் தான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்ருக்குறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கருவேப்பிலையை கட் பண்ணி இப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காயெல்லாம் பாருங்கள், 2 பீஸு பார்த்தீங்கன்னா 30 ரூபா விற்கிறாங்க. 2 பீஸ் 30 ரூபாங்க வாழைக்காய். இந்த அம்மாவுக்கு என்ன அழகாக எப்படி கட் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். கூட்டம் வந்துட்டே தாங்கண்ணா இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், நல்லா மளிகை ஜாமான் ஐட்டம்லாம் இந்த பக்கம் இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், கொஞ்சம்லாம் பிளாஸ்டிக் ஜாமான் ஐட்டமும் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. கண்ணாடி, சீப்பு. ஐயோ பாருங்கள் பாட்டி, பாட்டியோ என்ன பாட்டி, அந்த பாட்டிக்கு எப்படியோ ஒரு 60, 65, 70 வயசு இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. நாமெல்லாம் இளைஞர்கள்னு சொல்கிறதுக்கே வந்துட்டு வெக்கப்படணும். இந்த பாட்டி பாருங்கள் என்ன வயசில் எப்படி வேலை பார்ங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கடையில் இருக்கிறவங்களும் எல்லோரும் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து 60+ தான் இருப்பாங்க. அந்த 60 வயசுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருமே வந்துட்டு சோர்வடையாமல் அவங்க முகத்தில் சோர்வை நான் பார்த்ததே இல்லை. அவங்களோட நோக்கம் ஃபுல்லாகவே இதை எப்படி விற்றுட்டு வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, நல்லா பாருங்களேன் எல்லாரையும் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கும் இவங்களாம் காலையில் அதிகாலையிலையா 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து கடையை போட்டுருவாங்களாம்மா, விசாரித்து பார்த்தேன். ஏன்னா ஒரு வண்டி பிடிச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி நம்ம இடத்துல வேறு யாரும் கடை போட்டுறாமல் அதையும் வந்துட்டு வாரம் பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் எல்லாருமே வருஷக்கணக்காக இங்கேயே கடை போடுறவங்க. அதனால் இவங்களுக்கு எப்படி அதை வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா யுக்திகளும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒரு வியாபாரி ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். நிறைய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. கடை போடணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா, அடடா பார்த்தீங்களா ஹிந்திக்காரங்களா பார்த்தீங்களா, எங்கிட்ட பார்த்தாலும் இவங்க தான்ப்பா இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தனை பாருங்கள், பார்த்து பயந்துடாதீங்க. என்ன மண்டடா ஆத்தாடியோ, பாருங்கள் நல்லா மண்டையாக பாருங்கள். இப்படி ஒரு மண்டையை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? பயங்கரம் தானே. என்ன ஹேர் ஸ்டைலையா? இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இப்படிலாம் ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு தோணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் யாராவது இப்படி பார்த்துருக்குறீங்களா? பாருங்கள் காய்கறிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். புடலங்காய் பாருங்கள், ஐயோ பச்சையாகவே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் ஐட்டங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாக தான் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி பாக்கெட் போட்டு விற்றுருவாங்க. பாருங்கள் பாக்கெட் சின்ன பாக்கெட்டாக இருக்கா, தெரியுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கு வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி சந்தைக்கு போகிறது சைட் அடிக்கிறதுக்கு தான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றியும் பார்ப்பேன் நம்ம சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தரும் வந்திருக்க மாட்டாங்க, இல்லை நான் போகிற நேரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பேன். அந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் பார்க்குறது கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குமா இல்லையா, அதனால தாங்க எல்லா இடத்தையும் பார்த்துருவேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சந்தையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு பிடிக்குமா? எனக்கெல்லாம் சத்தியமாக பிடிக்கும். அந்த சந்தையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிற காய்கறிகள் அவங்க விற்கிற திறமைகள்லாம் பார்த்தோம்னா அசந்து போயிடணும், அப்படி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பொழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தார்ப்பாய் தான் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி செட்டில் உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டு இந்த மாதிரி தார்ப்பாய் விரித்து இப்படி மேலே கட்டிக்கிடுவாங்க. வெயில் அடித்தாலும் என்ன மழை பெஞ்சாலும் இவங்களுக்கு இதுதான் வீடு மாதிரி. பாருங்கள் இவ்வளோ அழகாக கடையெல்லாம் போட்டு எப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு.
நம்ம எதுவுமே வந்துட்டு முடியலை முடியலைன்னு என்றைக்குமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தோமா அப்படின்னு தான் நம்ம என்றைக்குமே நம்ம யோசிக்கணும். இது இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெய்ஹிந்த்.